ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்க அப்படின்னா, டேட்டா ஸ்ட்ரக்சரில் ஒரு ட்ரீ கொடுத்து இந்த ட்ரீயோட மொத்த நோடு எத்தனை இருக்குது அப்படிங்கிறத பற்றியும், இன்டர்னல் நோடு தென் எக்ஸ்டர்னல் நோடு மொத்தம் எத்தனை இருக்குது அப்படிங்கிறத பற்றியும், தென் இந்த ட்ரீயோட ஹைட் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத பற்றியும் தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க எப்படின்றத பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நோடு, டோட்டல் நம்பர் ஆஃப் நோடு எத்தனை இந்த ட்ரீயில் இருக்குது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். டாப் டு பாட்டம் இருக்கக்கூடிய எல்லா நோடையும் கவுண்ட் பண்ணி வரக்கூடிய ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா நோடு அப்படிங்கிறது. அப்போ மொத்தம் எத்தனை நோடு இருக்குன்னு கவுண்ட் பண்ணலாமா? 1 2 3 4 5 6 7 8 9 10. மொத்தம் எத்தனை நோடு இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா 10 நோடு இருக்குது. என்னென்ன நோடு அப்படிங்கிறத எழுதிக்கலாமா? A B C D E F G H I J. மொத்தம் 10 நோடு வந்து இந்த ட்ரீயில் வந்து மொத்தம் இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்டர்னல் நோடு இருக்குது அப்படிங்கிறத பார்க்கும்போது, ஃபஸ்ட்டு இன்டர்னல் நோடு அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, ரூட் நோடையும் லீஃப் நோடையும் தவிர மிச்ச நோடு எல்லாத்தையுமே என்ன நோடுன்னு சொல்லுவோம் பார்த்தீங்கன்னா இன்டர்னல் நோடுன்னு சொல்லுவோம். அப்போ மொத்தம் இன்டர்னல் நோடுக்கு எத்தனை இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, B 1 இருக்கா, C D வராது. ஏன்னா D வந்து கீழே வந்து சைல்டு கிடையாது. ஸோ D வந்து லீஃப் நோடுன்னு அர்த்தம். அப்போ D வராது. E Fவும் வராது. Fக்கும் கீழே என்னது சைல்டு கிடையாது. அப்போ G. மொத்தம் இன்டர்னல் நோடு மொத்தம் எத்தனை இருக்குது? 1 2 3 4. மொத்தம் எத்தனை இன்டர்னல் நோடு இருக்குது? 4 இன்டர்னல் நோடு வந்து நமக்கு கிடச்சிருக்கு. அப்போ என்னென்ன நோடுன்னு பார்த்தீங்கன்னா B C E G. மொத்தம் 4 இன்டர்னல் நோடு வந்து நமக்கு என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கிடச்சிருக்கு. ஸோ இதே போல் எக்ஸ்டர்னல் நோடு எத்தனை இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம செக் பண்ணலாமா? எக்ஸ்டர்னல் நோடு அப்படிங்கிறது என்னென்னா லீஃப் நோடு தான் எக்ஸ்டர்னல் நோடுன்னு சொல்கிறோம். அப்போ இதில் லீஃப் நோடுலாம் எதுன்னு பார்த்தீங்கன்னா சைல்டே இல்லாமல் இருக்கக்கூடிய நோடு எல்லாமே லீஃப் நோடு. அப்போ D 1 F 1 2 H I J. இப்போ மொத்தம் நமக்கு எத்தனை கிடச்சிருக்கு லீஃப் நோடுன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது எக்ஸ்டர்னல் நோடு எத்தனை கிடச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 5 கிடச்சிருக்கு. D 1 F 1 H 1 I 1 J 1 மொத்தம் 5. இப்போ 5 இன்டர்னல் நோடு. D F H I J. மொத்தம் நமக்கு எத்தனை கிடச்சிருக்கு? 5 எக்ஸ்டர்னல் நோடு நமக்கு கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ட்ரீயோட ஹைட்டு, இந்த ட்ரீயோட ஹைட்டு எவ்வளோ இருக்குன்னு சொல்லி செக் பண்ணலாமா? இந்த ஃபஸ்ட்டு நோடு இருக்குல்ல, டாப் நோடு, இதை வந்து லெவல் 0 அப்படின்னு நம்ம சொல்லுவோம். லெவல் 0. செகண்ட் வந்து லெவல் 1, தேர்டு வந்து லெவல் 2, ஃபோர்த் ஒன் வந்து லெவல் 3. அப்போ நமக்கு ட்ரீயோட ஹைட் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா லெவல் 3. அப்போ ஆன்சர் வந்து நமக்கு என்ன ஹைட் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா 3 அப்படின்னு சொல்லி கிடச்சிருக்கு. ஸோ ஒரு ட்ரீன்னு நம்ம வரைஞ்சோம் அப்படின்னா இந்த ட்ரீயோட இன்டர்னல் நோடு, எக்ஸ்டர்னல் நோடு, ஹைட்டு, டோட்டல் நம்பர் ஆஃப் நோடு எல்லாமே இந்த மாதிரி தான் நம்ம வந்து என்ன பண்ணணும், ஃபைண்ட் பண்ணி கண்டுபிடிக்கணும். இது உங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இன்கேஸ் உங்களுக்கு இதில் டவுட் இருந்தது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.